இப்போ நம்ம எந்த லெசன் பார்க்க போறோம் அப்படின்னா, இந்திய அரசியலமைப்பு சட்டம். ஸோ இதான் வந்து இந்திய அரசியலமைப்புக்கு வந்து ஃபர்ஸ்ட்டா நம்ம படிக்க வேண்டிய லெசன். ஸோ 6த்துல இருக்கிற இந்திய அரசியலமைப்பு சட்டம் அப்படிங்கிற லைன் பை லைனா பார்த்துரலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை பற்றி அறிதல். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் உருவாக்கத்தை அறிந்து வியத்தல். இதன் சிறப்பம்சங்களை அறிந்து போற்றுதல். அடிப்படை உரிமைகளையும் கடமைகளையும் அறிந்து அவற்றை பின்பற்றுதல். இப்பாடம் இந்திய அரசியலமைப்பு சட்டம் உருவானதை விளக்குகிறது. இந்திய அரசு நிர்வாகத்திற்கு வழிகாட்டியும் மற்றும் இந்திய குடிமக்கள் உரிமைகளையும் கடமைகளையும் உறுதிப்படுத்தியும் பாதுகாத்தும் வருகின்ற இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை விளக்குகிறது. யாழினியனும் சுடரொளியும் சகோதரர்கள். யாழ் 6ஆம் வகுப்பில், சுடர் 4ஆம் வகுப்பிலும் படித்துக் கொண்டிருக்கிறார்கள். யாழ் அடுத்த நாள் தனக்கிருக்கும் வகுப்புத் தேர்விற்காக வாசித்துக் கொண்டிருந்தான். அனைத்து வீட்டுப் பாடங்களையும் செய்து முடித்திருந்த மகிழ்ச்சியில் சுடர் தொலைக்காட்சியில் சிறுவருக்கான திரைப்படம் பார்த்துக் கொண்டிருந்தான். தொலைக்காட்சியின் ஒளியை மிகவும் அதிக அளவில் வைத்திருந்தான் சுடர். அது மட்டுமன்றி அந்த படத்தில் பெரிதும் லயித்தவனாய் சத்தமாய் சிரித்தபடியும் கைகளை தட்டியபடியும் ரசித்துக் கொண்டிருந்தான். அந்த இரைச்சல் யாழை அவனது படிப்பில் கவனத்தை குவிக்க விடாமல் தடுத்தது. எனவே அவன் தொலைக்காட்சியின் ஒலி அளவை குறைக்குமாறும் சத்தமிடாமல் அமைதியாக பார்க்குமாறு சுடரை கேட்டுக்கொண்டான். யாழினியனது கோரிக்கையினை சுடரொளி காது கொடுத்து கேட்கவில்லை. திரும்ப திரும்ப கேட்டுக்கொண்டும் சுடர் தொலைக்காட்சியின் ஒலி அளவையோ தனது இரைச்சலையோ குறைத்து கொள்ளவில்லை. சுடர் மறுப்பதையும் தனக்கு அடுத்த நாள் வகுப்பு தேர்வு இருப்பதையும் அப்பாவிடம் சென்று முறையிட்டான். அண்ணன் தேர்வுக்கு படிக்கிறான் தானே, அவனை படிக்க விடாமல் தொந்தரவு செய்தால் தவறுதானே என்றார். நான் தான் திரைப்படம் பார்க்கிறேன்ல, இவன் மட்டும் என்னை படம் பார்க்க விடாமல் தொந்தரவு செய்யலாமா என்றார் சுடன். படிப்பதும் படம் பார்ப்பதும் ஒன்றல்ல என்றான் தம்பி. ஒன்றல்ல தம்பி என்றார் தந்தை. ஆனால் இதற்கு உடன்படவில்லை சுடர். யாழிற்கு போலவே தனக்கும் வீடுதான் என்றும் அவனுக்கு படிக்க உரிமை இருக்கிறது என்றால் தனக்கு படம் பார்ப்பதற்கு உரிமை இருப்பதாகவும் கூறினான். இருவருக்குமே வீட்டில் சம உரிமை இருக்கிறது என்பதை அவர்களது தந்தை ஏற்றுக்கொண்டார். ஆனால் ஒருவரது உரிமையை அடுத்தவரது சுதந்திரத்தை காயப்படுத்தக்கூடாது என்று விளக்கினார். அப்பொழுதும் அதை சரியாக புரிந்து கொள்ளாமல் சுடர் அடம்பிடித்தான். இங்கு பாரு சுடர், இது உன் வீடு. படத்தை சத்தமாக பார்க்க உனக்கு உரிமை இருக்கிறது. அப்படித்தானே? ஆமாம் அப்பா. அதேபோல் இது யாழினியனின் வீடு. அவனுக்கு பிடித்த பாடலை தொலைக்காட்சியில் சத்தமாக வைத்து கேட்கலாம் தானே? அது எப்படிப்பா? நான் தான் படம் பார்க்கிறேனே, அவனும் சத்தமாக பாட்டு கேட்டால் நான் எப்படி படம் பார்க்க முடியும்? இப்ப புரியுதா? உன் உரிமைன்னு நீ சத்தமா படம் பார்க்கலாம் என்றால் அவனும் பாட்டு கேட்கலாம் என்பது அவன் உரிமைதான். அப்ப எப்படி நான் படம் பார்ப்பேன்? அப்ப எப்படி அவன் படிப்பான்? ஆமால்ல, சரிப்பா, நான் இனிமேல் படம் பார்க்கல. அப்படி இல்ல சுடர், நீ படம் பார்க்கலாம். ஆனால் அடுத்தவர்களுக்கு இடையூறு இல்லாமல் பார்த்து கொள்ள வேண்டும். கோவித்துக் கொள்ளாதடா யாழ். இனி தொந்தரவு செய்யாமல் படம் பார்க்கிறேன். நீ போய் படிடா. சுடரது தோளை தட்டிக் கொடுத்தவாறு யாழ் புன்னகை தவள நகர்ந்தான். இந்த காட்சிகளை பார்த்து கொண்டிருந்த அவர்களது தாய் ஏங்க இந்த சின்ன வீட்டை நிர்வகிப்பதற்கே இத்தனை சட்டங்களும் ஒழுங்குமுறைகளும் தேவைப்படுகிறதே, இத்தனை பெரிய இந்த தேசத்தை கட்டுக்கோப்பா நிர்வகிப்பதற்கு இத்தனை சட்டங்களும் நெறிகளும் தேவைப்படும் என்று வியப்பின் உச்சிக்கே சென்றார். அது ஒரு கடல் தீபா. பல மதங்கள், பல மொழிகள், பல இனங்கள், பண்பாடுகளைச் சேர்ந்த மக்கள் வாழும் ஒரு நாட்டில் அனைவரையும் சமத்துவமாக நிர்வகிப்பதற்கு வலுவான தெளிவான சட்டங்களும் வழிமுறைகளும் தேவை. அதைத்தான் அரசியலமைப்பு சட்டம் என்கிறோம் என்றார். பல மதங்கள், பல மொழிகள், பல இனங்கள், பல பண்பாடுகளைச் சேர்ந்த மக்கள் வாழும் ஒரு நாட்டில் அனைவரையும் சமத்துவமாக நிர்வகிப்பதற்கு வலுவான தெளிவான சட்டங்களும் வழிமுறைகளும் தேவை. அதைத்தான் அரசியலமைப்பு சட்டம் என்கிறோம். சட்டம் என்கிறோம். அடுத்த வேலை நாளில் இருவரும் பள்ளி சென்றனர். அன்று குடியரசு நாளும். அந்த குடியரசு தின கொண்டாட்டங்கள் களை கட்டியிருந்தன. மாணவர்களும் ஆசிரியர்களும் கொடிமரத்தை சுற்றி வரிசையாக நின்று கொண்டிருந்தனர். கொடியேற்றப்பட்டவுடன் சிறப்பு விருந்தினர் சமூக அறிவியலாளர் ஆறுமுகம் அவர்களுடன் உரையாடல் தொடங்கியது. தங்கள் அனைவருக்கும் குடியரசு தின வாழ்த்துக்கள் என்றார் சமூக அறிவியலாளர். தங்களுக்கும் குடியரசு தின வாழ்த்துக்கள் ஐயா என்றனர் மாணவர்கள். நாம் ஏன் குடியரசு தினம் கொண்டாடுகிறோம் என்று தெரியுமா? நமது அரசியலமைப்பு சட்டம் 1950ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 26ஆம் நாள் நடைமுறைக்கு வந்தது. அதைத்தான் நாம் குடியரசு தினமாக கொண்டாடுகிறோம் என்றார் வரலாற்றாசிரியை மலர்மதி. ஆம், தாங்கள் கூறியது சரிதான். ஆனால் அந்த நாளில் நம்முடைய அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்ததற்கு வேறு பல காரணங்களும் உண்டு. முக்கியமாக 1929ஆம் ஆண்டு லாகூரில் கூடிய காங்கிரஸ் மாநாட்டில்
முழு சுயராஜ்யத்தை பூரண சுயராஜ் அடைவது என்ற முழக்கம் வலுப்பெற்றது. அதனைத் தொடர்ந்து 1930 ஜனவரி 26 அன்று முழு சுதந்திர நாளாக பூரண ஸ்வராஜ் டே கொண்டாடப்பட்டது. பின்னாளில் அதுவே நமது குடியரசு தினமாக ஆனது என்றார் சமூக அறிவியலாளர் ஆறுமுகம். அரசியலமைப்பு சட்டம் என்றால் என்ன என்று கேட்டான் நாதன். அது பற்றி தெரிந்து கொள்வதற்கு முன்னால் நான் சில கேள்விகளை கேட்கிறேன், அதற்கு பதில் கூறுங்கள், பிறகு நான் உங்கள் கேள்விக்கு பதில் கூறுகிறேன் என்றார். எல்லோரும் சரி என்றபடி அவரது கேள்விகளை எதிர்கொள்ள தயாராயினர். நீங்கள் உங்கள் வீடுகளில் ஏதேனும் விதிகளை பின்பற்றுகிறீர்களா? ஆம் என்றனர். நீங்கள் உங்கள் பள்ளியில் ஏதேனும் விதிகளை பின்பற்றுகிறீர்களா? ஆம் என்றனர். இரண்டும் ஒன்றா அல்லது வேறு வேறையானவையா? பெரும்பாலும் வேறு வேறானவை. பொது இடத்தில் நாம் சில விதிகளை பின்பற்ற வேண்டியிருப்பது அவசியமா? ஆம். ஏன் அவை அவசியம்? நாம் அடுத்தவர்களை தொந்தரவு செய்யாமல் இருக்க என்றாள் தமிழ்ச்செல்வி. நாம் அடுத்தவர்கள் யாரும் தொந்தரவு செய்யாமல் இருக்கவும் தான். நம்மை அடுத்தவர்கள் யாரும் தொந்தரவு செய்யாமல் இருக்கவும் தான் என்றான் செல்வா. ஆம், நீங்கள் கூறிய காரணங்கள் ஏற்புடையவைதான். அதே நேரம் விதிகளை பின்பற்ற சொல்லி யாரேனும் உங்களை கட்டாயப்படுத்தினால் அப்போது எப்படி உணர்வீர்கள்? கொஞ்சம் கடினமாக இருக்கும். உங்களுக்கான விதிகளை நீங்களே உருவாக்கும் போது எப்படி உணர்வீர்கள்? மகிழ்ச்சியாகவும் பெருமையாகவும் இருக்கும். எல்லோரும் ஆமோதிப்பதைப் போல் தலையசைத்தனர். அரசியலமைப்பு சட்டம் ஒரு நாட்டிற்கு தேவையான சில அடிப்படை விதிகள், கொள்கைகளை உருவாக்கி ஆவணப்படுத்துவதோடு தனது குடிமக்களின் உரிமைகள், கடமைகள் மற்றும் செயல்பாடுகளை வரையறுக்கிறது. பிறகு அச்சட்டத்தின் துணையோடுதான் அந்நாடு ஆளப்படும். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் எவையெல்லாம் இடம்பெற்றுள்ளன என்று கேட்டாள் தீபிகா. இந்திய அரசியலமைப்பு சட்டம் தான் நமது நாட்டின் உயர்ந்தபட்ச சட்டமாக விளங்குகிறது. அது அடிப்படை அரசியல் கொள்கைகளை வரையறுப்பது, கட்டமைப்புகள், வழிமுறைகள், அதிகாரம் ஆகியவற்றை விளக்குவது, அரசு நிறுவனங்களின் கடமைகளை பட்டியலிடுவது, குடிமக்களின் அடிப்படை உரிமைகள் மற்றும் கடமைகளின் நிர்ணயம் செய்வது, வழிகாட்டு நெறிமுறைகளை வழங்குவது ஆகியவற்றின் வழியே நமக்கு ஒரு ஒட்டுமொத்த கட்டமைப்பை நமக்கு தருகிறது. ஸோ இது என்ன சொல்லியிருக்காங்க, அரசியலமைப்போட மொத்த வேலையும் என்னென்ன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ என்னதெல்லாமா, அடிப்படை அரசியல் கொள்கைகளை வரையறுப்பது, நமக்குன்னு என்னென்ன கொள்கைகள் இருக்குது அப்படின்றத வரையறுப்பது, கட்டமைப்புகள், வழிமுறைகள், அதிகாரம் ஆகியவற்றை விளக்குவது, அரச நிறுவனங்களின் கடமைகளை பட்டியலிடுவது, குடிமக்களின் அடிப்படை உரிமைகள், கடமைகளை நிர்ணயம் செய்வது, வழிகாட்டு நெறிமுறைகளை வழங்குவது ஆகியவற்றின் வழியே நமக்கு ஒரு ஒட்டுமொத்த கட்டமைப்பை நமக்கு தருகிறது. இதற்கான ஆரம்பகட்ட பணிகள் எப்போது தொடங்கப்பட்டன என்று கேட்டான் கிறிஸ்டோபர். அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கும் நோக்கில் இந்தியாவின் பல்வேறு பகுதிகளை சேர்ந்த 389 உறுப்பினர்களை கொண்ட இந்திய அரசியலமைப்பு நிர்ணய மன்றம் என்ற அமைப்பு 1946ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்டது. ஸோ மொத்தம் 389 உறுப்பினர்கள் இருந்திருக்காங்க. அதில் இந்திய அரசியலமைப்பு நிர்ணய மன்றம்னு சொல்கிறோம். அதை 1946ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்டது. இதன் தலைவராக முனைவர் ராஜேந்திர பிரசாத் தேர்ந்தெடுக்கப்பட்டார். இந்த அமைப்பில் இடம்பெற்றிருந்த வேறு முக்கிய உறுப்பினர்கள் யார் யார்? ஜவஹர்லால் நேரு, சர்தார் வல்லபாய் படேல், மௌலானா ஆசாத், எஸ். ராதாகிருஷ்ணன், விஜயலட்சுமி பண்டிட், சரோஜினி நாயுடு உட்பட பலர் இந்த அமைப்பில் இடம்பெற்றனர். இந்த அமைப்பில் பெண்கள் எத்தனை பேர் இருந்தனர் என்று கேட்டான் குணசேகர். 15 பெண் உறுப்பினர்கள் இந்த அமைப்பில் இடம்பெற்றிருந்தனர். 7 பேர் கொண்ட அரசியலமைப்பு சட்ட வரைவுக்குழு உருவாக்கப்பட்டு அதன் தலைவராக அம்பேத்கர் தேர்ந்தெடுக்கப்பட்டார். மேலும் இதற்கான ஆலோசகராக BN ராவ் நியமிக்கப்பட்டார். இக்குழுவின் முதல் கூட்டம் 1946ஆம் ஆண்டு டிசம்பர் 9ஆம் தேதி நடைபெற்றது. ஸோ ஃபர்ஸ்ட் கூட்டம் எப்போன்னு கேட்டோன்னா 1946ஆம் ஆண்டு டிசம்பர் 9ஆம் தேதி நடைபெற்றது. அன்றே அரசியலமைப்பு சட்டத்தை எழுதும் வேலைகள் தொடங்கிவிட்டன. அண்ணல் அம்பேத்கர் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் தந்தை என அழைக்கப்படுகிறார். ஸோ அண்ணல் அம்பேத்கர் நம்ம என்ன சொல்கிறோம், இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் தந்தைன்னு சொல்கிறோம். எதை அடிப்படையாக கொண்டு இதை எழுதினார்கள்? இக்குழுவினர் இங்கிலாந்து, அமெரிக்கா, அன்றைய சோவியத் யூனியன், ஸோ இங்கிலாந்து, அமெரிக்கா, அன்றைய சோவியத் ரஷ்யா, பிரான்ஸ், சுவிட்சர்லாந்து உட்பட 60 நாடுகளின் அரசியலமைப்பு சட்டத்தை வாசித்து அவற்றில் இருந்த சிறப்பான பகுதிகளை முன்மாதிரியாக கொண்டு நமது அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கினர். இதை தொடர்ச்சியாக ஒரே முயற்சியில் எழுதினார்களா? இல்லை. அரசியலமைப்பு சட்டம் இதை தொடர்ச்சியாக ஒரே முயற்சியில் எழுதினார்களா? இல்லை. அரசியலமைப்பு சட்டம் இறுதி செய்யப்படுவதற்கு முன்னர் சுமார் 2000 திருத்தங்கள் செய்யப்பட்டன. இப்போது இந்த சட்டம் எழுதி முடிக்கப்பட்டது 2 ஆண்டுகள் 11 மாதங்கள் 18 நாட்கள் கடந்த நிலையில் 1949ஆம் ஆண்டு நவம்பர் 26ஆம் நாள் முழுமையான அரசியலமைப்பு சட்டம் தயாரானது. ஸோ எப்போது இந்த சட்டம் எழுதி முடிக்கப்பட்டதுன்னா கிட்டத்தட்ட 2 வருஷம் 11 மாதம் 18 நாள், கிட்டத்தட்ட 3 வருஷம்.
1949ஆம் ஆண்டு நவம்பர் 26ஆம் நாள் முழுமையான அரசியலமைப்பு சட்டம் தயாரானது. அதாவது டிசம்பர் 9ஆம் தேதி முதல் கூட்டம். அதுலேருந்து கணக்கு பண்ணி நவம்பர் 26ஆம் தேதி. ஸோ 11 மாதம் 18 நாள் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. இந்திய அரசியலமைப்பு நிர்ணய மன்றம் நமது அரசியலமைப்பு சட்டத்தை அன்றுதான் ஏற்றுக்கொண்டது. ஆகையினால்தான் அந்த நாளை அரசியலமைப்பு சட்ட நாளாக ஆண்டுதோறும் நாம் கொண்டாடுகிறோம் அல்லவா என்று கேட்டான் கார்த்திகேயன். இந்திய அரசியலமைப்பு நிர்ணய மன்றம் அன்னைக்கு தான் நம்மளுடைய இதை வந்து ஏற்றுக்கிடுச்சு, அரசியலமைப்பை வந்து ஏற்றுக்கிடுச்சு. அதனால தான் அந்த நாளை வந்து நம்ம அரசியலமைப்பு சட்ட நாளாக ஆண்டுதோறும் கொண்டாடுகிறோம் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஆம் என்றார் ஆறுமுகம். அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்க எவ்வளவு செலவானது என்று கேட்டான் நத்தர். 64 லட்சம் ரூபாய் இதற்கென செலவிடப்பட்டது. நமது அரசியலமைப்பு சட்டத்தின் நோக்கம் என்ன? நமது அரசியலமைப்பு சட்டத்தின் முகப்புரை ஒவ்வொரு இந்தியருக்குமான நீதி, சுதந்திரம், சமத்துவத்தை உறுதி செய்வதோடு சகோதரத்துவத்தையும் வலியுறுத்துகிறது. இதான் நம்ம அரசியலமைப்பு சட்டத்தோட நோக்கம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. முகப்புரை என்றால் என்ன? அரசியலமைப்பு சட்டத்தின் முன்னுரை தான் முகப்புரை என்று அழைக்கப்படுகிறது. அது இந்தியாவை இறையாண்மை, சமத்துவம், மதசார்பின்மை, மக்களாட்சி குடியரசு என்று வரையறை செய்கிறது. இறையாண்மை என்பது எதை குறிக்கிறது? அரசியலமைப்பு சட்டம் இந்திய மக்களுக்கு முழு அதிகாரத்தை வழங்கியுள்ளது. நாடாளுமன்ற மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள். அவர்களிடம் நிறைவேற்றும் அதிகாரம் இருக்கிறது. இப்படியாக ஒரு நாட்டின் உச்சநிலை அதிகாரத்தையே இறையாண்மை என்கிறோம். மத சார்பின்மை என்பது மக்கள் தாங்கள் விருப்பப்படி வெவ்வேறு இறை, மத நம்பிக்கை கொண்டவர்களாக இருக்க அனுமதிக்கும் சட்டம் அவர்களுக்கு ஒரே விதமான பாகுபாடற்ற உரிமைகளை வழங்குகிறது. அரசிற்கான மதம் என்று ஒன்று கிடையாது என்பதால் அனைத்து அரசு மதங்களையும் ஒரே தளத்தில் வைத்து பார்க்கிறது. இந்திய அரசு சட்டமன்றத்தின், நாடாளுமன்றத்தின் வழியே தான் ஆளப்படுகிறது இல்லையா? ஆம். இந்திய அரசியலமைப்பு சட்டமானது மாநில மற்றும் ஒன்றிய அரசுகள் சட்டமன்ற ஆட்சி முறையினை பார்லிமெண்டரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் பின்பற்றி ஆட்சி செய்ய வழி செய்துள்ளது. இந்த அமைப்பின்படி நிறைவேற்று அதிகார சட்டமன்றத்தின், நாடாளுமன்றத்தின் கூட்டு பொறுப்பாக இருக்கும். நிறைவேற்று அதிகாரம் அப்படிங்கிறது அதிக உறுப்பினர்களை கொண்ட கட்சி ஆட்சி அமைக்கும். அடிப்படை உரிமை என்றால் என்ன? ஒவ்வொரு குடிமகனுக்கும் மிக தேவையான உரிமைகளை அடிப்படை உரிமைகள் என்று அழைக்கப்படுகிறது. அவை என்னென்ன? சமத்துவ உரிமை, சுதந்திர உரிமை, சுரண்டலுக்கு எதிரான உரிமை, சமய சுதந்திர உரிமை, கலாச்சார கல்வி உரிமை. ஸோ இது எல்லாமே 10th புக்கில் வந்து ரொம்ப ப்ரீஃபாக இருக்கும். ஸோ இது என்னென்னு அதில் பார்த்துக்கலாம். சட்டத்தீர்வு பெறும் உரிமை ஆகியவை இன்றியமையாத உரிமைகளாக குறிப்பிடப்பட்டுள்ளன. ஸோ என்னென்ன உரிமைன்னு பார்த்தோம்னா சுதந்திர உரிமை, சமத்துவ உரிமை, சுதந்திர உரிமை, சமத்துவ உரிமை, சுதந்திர உரிமை, சம உரிமை, சுதந்திர உரிமை, சுரண்டலுக்கு எதிரான உரிமை, கல்வி மற்றும் கலாச்சார உரிமை, சமய சுதந்திர உரிமை, சட்டத்தீர்வு பெறும் உரிமை ஆகியவை இன்றியமையாத உரிமைகளாக குறிப்பிடப்பட்டுள்ளன. வழிகாட்டு நெறிமுறை என்று கூறினீர்களே, அப்படி என்றால் என்ன அப்படின்னு கேட்காங்க. ஸோ அரசுகள் சட்டம் இயற்றும் போதும் ஆட்சி செய்யும் போதும் கவனத்தில் கொள்ள வேண்டிய சில வழிகாட்டல்களை அரசியலமைப்பு சட்டம் வழங்கியுள்ளது. இவை கட்டாயமாக நடைமுறைப்படுத்தப்பட வேண்டியவை அல்ல என்றாலும் கவனத்தில் கொள்ளப்பட வேண்டியது. வயது வந்தோர் வாக்குரிமை என்பது 18 வயது பூர்த்தியான இந்திய குடிமகன் ஒவ்வொருவருக்கும் வாக்களிக்கும் உரிமை பெறுகிறார்கள். இந்த உரிமையை அவர்கள் பெறுவதற்கு சாதி, மதம், பாலினம், பொருளாதார அடுக்கு உட்பட எதுவும் தடையாக இருக்க முடியாது. உரிமைகளைப் போலவே ஒவ்வொரு குடிமகனுக்குமான கடமைகள் இருக்கும் இல்லையா? ஆம், இருக்கின்றன. தேசிய கொடியையும் தேசிய கீதத்தையும் மதித்து நடப்பது, எல்லா குடிமக்களும் அரசியல் சட்டத்தை மதித்து பேணுவது, சுதந்திரத்திற்காக போராடிய நமது தலைவர்களை பின்பற்றி நடப்பது, நாட்டை பாதுகாப்பது, நாட்டுக்காக தேவைப்படும் போது சேவை செய்ய தயாராக இருப்பது, சாதி, மத, மொழி, இன எல்லை கடந்த அனைவரையும் சகோதர மனப்பான்மையுடன் இருப்பது, நமது பழம்பெருமை மிக்க பாரம்பரியத்தை காப்பது, காடுகள், நதிகள், ஏரிகள் உள்ளிட்ட இயற்கையையும் வனவிலங்குகளையும் பாதுகாப்பது, அறிவியல், மனிதாபிமானம், சீர்திருத்த உணர்வுகளை வளர்ப்பது, வன்முறையை தவிர்த்து அரசு சொத்துக்களை பாதுகாப்பது, குழந்தைகளின் பெற்றோரோ அல்லது பாதுகாவலரோ தமது குழந்தைக்கு கல்வி வாய்ப்புகளை 6 முதல் 14 வயதிற்குள் தருவது ஆகியவற்றை அரசியல் சட்டம் நமது கடமைகளாக அறிவித்துள்ளது என்று முடித்தார் சமூக அறிவியலாளர் ஆறுமுகம். அரசியலமைப்பு சட்ட வரைவு குழுவில் டாக்டர் B.R. அம்பேத்கர், N. கோபாலசாமி, K.M. முன்ஷி, சையது முகமது சாதுல்லா, N. மாதவராவ், T.T. கிருஷ்ணமாச்சாரி, அல்லாடி கிருஷ்ணசாமி ஆகிய சட்ட வல்லுநர்கள் இடம்பெற்றிருந்தனர். அக்குழுவின் தலைவரான டாக்டர் B.R. அம்பேத்கர் நமது அரசியல் சட்டத்தை உருவாக்கிய முதன்மை சிற்பியாக கருதப்படுகிறார்.
நமது அரசியல் சட்டம் உருவான போது 395 உறுப்புகள், 22 பகுதிகள் மற்றும் 8 அட்டவணைகள் இடம்பெற்றிருந்தன. தற்போது 448 உறுப்புகள், 25 பகுதிகள், 12 அட்டவணைகள் இடம்பெற்றுள்ளன. இந்திய அரசியலமைப்பு சட்டம் 30/10/2021 வரை 105 முறை திருத்தப்பட்டுள்ளது. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் உண்மை பிரதிகள் ஹிந்தி, ஆங்கிலம் நாடாளுமன்ற நூலகத்தில் ஹீலியம் வாயு நிரப்பப்பட்ட பேழையில் வைத்து பாதுகாக்கப்படுகின்றது அப்படின்னு சொல்லி லெசனை முடிச்சிட்டாங்க. ஸோ மீள்பார்வையும் புக் பேக் கொஸ்டினும் தனி வீடியோவாக பார்க்கலாம். ஸோ இந்த லெசனில் இருக்கிற இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸை மட்டும் இன்னும் ஒரு வாட்டி ரீட் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா லெசன் ஃபுல்லாக ரீட் பண்ணுறக்கே நமக்கு வந்து 15 மினிட்ஸ் தான் ஆயிருக்கு. ஸோ எப்போவுமே படிக்க ஆரம்பிக்க மச்சில் இப்படி லெசனை ஃபுல்லாக ஒரு டைம் வந்து அட்லீஸ்ட் ஆடியோவாவது கேட்டுருங்க. ஸோ இதில் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் மட்டும். பல மதங்கள், பல மொழிகள், பல இனங்கள், பண்பாடுகளை சேர்ந்த மக்கள் வாழும் ஒரு நாட்டில் அனைவரையும் சமத்துவமாக நிர்வகிப்பதற்கு வலுவான தெளிவான சட்டங்களும் வழிமுறைகளும் தேவை. அதைத்தான் அரசியலமைப்பு சட்டம் என்கிறோம். நமது அரசியலமைப்பு சட்டம் 1950ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 26ஆம் நாள் நடைமுறைக்கு வந்தது. அதைத்தான் நாம் குடியரசு தினமாக கொண்டாடுகிறோம். 1929ஆம் ஆண்டு லாகூரில் கூடிய காங்கிரஸ் மாநாட்டில் முழு சுயராஜ்யத்தை அடைவது என்ற முழக்கம் வலுப்பெற்றது. அதனைத் தொடர்ந்து 1930 ஜனவரி 26 அன்று முழு சுதந்திர நாளாக கொண்டாடப்பட்டது. பின்னாளில் அதுவே நமது குடியரசு தினமாக ஆனது. அரசியலமைப்பு சட்டம் ஒரு நாட்டிற்கு தேவையான சில அடிப்படை விதிகள், கொள்கைகளை உருவாக்கி ஆவணப்படுத்துவதோடு தனது குடிமக்களின் உரிமைகள், கடமைகள் மற்றும் செயல்பாடுகளை வரையறுக்கிறது. பிறகு அச்சட்டத்தின் துணையோடுதான் அந்நாடு ஆளப்படும். இந்திய அரசியலமைப்பு சட்டம்தான் நமது நாட்டின் உயர்ந்தபட்ச சட்டமாக விளங்குகிறது. அது அடிப்படை அரசியல் கொள்கைகளை வரையறுப்பது, கட்டமைப்புகள், வழிமுறைகள், அதிகாரம் ஆகியவற்றை விளக்குவது, அரச நிறுவனங்களின் கடமைகளை பட்டியலிடுவது, குடிமக்களின் அடிப்படை உரிமைகள், கடமைகளை நிர்ணயம் செய்வது, வழிகாட்டு நெறிமுறைகளை வழங்குவது ஆகியவற்றின் வழியே ஒரு ஒட்டுமொத்த கட்டமைப்பை நமக்கு தருகிறது. 389 உறுப்பினர்களை கொண்ட இந்திய அரசியலமைப்பு நிர்ணய மன்றம் என்ற அமைப்பு 1946ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்டது. அதன் தலைவராக முனைவர் ராஜேந்திர பிரசாத் தேர்ந்தெடுக்கப்பட்டார். ஸோ எத்தனை உறுப்பினர்கள் அப்படின்னு கேட்டோம்னா 389 உறுப்பினர்கள். இந்திய அரசியலமைப்பு நிர்ணய மன்றம் உருவாக்கப்பட்ட வருஷம் 1946ஆவது வருஷம். அதன் தலைவர் டாக்டர் ராஜேந்திர பிரசாத். யார் யாரெல்லாம் அதில் வந்து பார்ட்டிசிபென்ட்ஸாக இருந்தாங்கன்னு பார்த்தோம்னா ஜவஹர்லால் நேரு, சர்தார் வல்லபாய் படேல், மௌலானா ஆசாத், எஸ். ராதாகிருஷ்ணன், விஜயலட்சுமி பண்டிட், சரோஜினி நாயுடு உட்பட பலர் இந்த அமைப்பில் இடம்பெற்றிருந்தனர். கேர்ள்ஸ் எத்தனை பேர் இருந்தாங்க அப்படின்னு கேட்டோம்னா 15 பெண் உறுப்பினர்கள் இந்த அமைப்பில் இடம்பெற்றிருந்தனர். 7 பேர் கொண்ட அரசியலமைப்பு சட்ட வரைவு குழு உருவாக்கப்பட்டு அதன் தலைவராக அம்பேத்கர் தேர்ந்தெடுக்கப்பட்டார். அதன் ஆலோசகராக பி.என். ராவ் நியமிக்கப்பட்டார். இக்குழுவின் முதல் கூட்டம் 1946ஆம் ஆண்டு டிசம்பர் 9ஆம் தேதி நடைபெற்றது. அண்ணல் அம்பேத்கர் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் தந்தை என அழைக்கப்படுகிறார். இக்குழுவினர் இங்கிலாந்து, அமெரிக்கா, சோவியத் ரஷ்யா, பிரான்ஸ், சுவிட்சர்லாந்து உட்பட 60 நாடுகளின் அரசியலமைப்பு சட்டங்களை வாசித்து அவற்றில் இருந்த சிறப்பான பகுதிகளை முன்மாதிரியாக கொண்டு நமது அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கினர். அரசியலமைப்பு சட்டம் இறுதி செய்யப்படுவதற்கு முன்னர் சுமார் 2000 திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டன. இந்த அரசியலமைப்பு சட்டம் 2 ஆண்டுகள், 11 மாதங்கள், 18 நாட்கள் கடந்த நிலையில் 1949ஆம் ஆண்டு நவம்பர் 26ஆம் நாள் முழுமையான அரசியலமைப்பு சட்டமாக தயாரானது. இந்திய அரசியலமைப்பு நிர்ணய மன்றம் நமது அரசியலமைப்பு சட்டத்தை அன்றுதான் ஏற்றுக்கொண்டது. ஆகையினால்தான் அந்த நாளை அரசியலமைப்பு சட்ட நாளாக ஆண்டுதோறும் நாம் கொண்டாடுகிறோம். 64 லட்சம் ரூபாய் அரசியலமைப்பு சட்டம் உருவாக செலவிடப்பட்டது. நமது முகப்புரை ஒவ்வொரு இந்தியருக்குமான நீதி, சுதந்திரம், சமத்துவத்தை உறுதி செய்வதோடு சகோதரத்துவத்தையும் வலியுறுத்துகிறது. அரசியலமைப்பு சட்டத்தின் முன்னுரை தான் முகப்புரைன்னு சொல்றோம். அது இந்தியாவை இறையாண்மை, சமத்துவம், மதசார்பின்மை, மக்களாட்சி குடியரசு என்று வரையறை செய்கிறது. அரசியலமைப்பு சட்டம் இந்திய மக்களுக்கு முழு அதிகாரத்தை வழங்கியுள்ளது. நாடாளுமன்றம் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள். அவர்களிடம் நிறைவேற்று அதிகாரம் இருக்கிறது. இப்படியாக ஒரு நாட்டின் உச்சநிலை அதிகாரத்தையே இறையாண்மை என்கிறோம். மத சார்பின்மை மக்கள் தங்கள் விரும்பியபடி வெவ்வேறு இறை மத நம்பிக்கை கொண்டவர்களாக இருக்க அனுமதிக்கும் சட்டம் அவர்களுக்கு ஒரே விதமான பாகுபாடற்ற உரிமைகளை வழங்குகிறது.
அரசிற்கான மதம் என்று ஒன்று கிடையாது என்பதால் அரசு அனைத்து மதங்களையும் ஒரே தளத்தில் வைத்தே பார்க்கிறது. ஆம், இந்திய அரசியலமைப்பு சட்டமானது மாநில, ஒன்றிய அரசுகள் சட்ட ஆட்சி முறையினை பின்பற்றி ஆட்சி செய்ய வழிவகை செய்துள்ளது. இந்த அமைப்பின்படி நிறைவேற்று அதிகாரம் சட்டமன்றத்தின், நாடாளுமன்றத்தின் கூட்டு பொறுப்பாக இருக்கும். அதிக உறுப்பினர்களை கொண்ட கட்சி ஆட்சி அமைக்கும். ஒவ்வொரு குடிமகனுக்கும் மிக தேவையான உரிமைகளை அடிப்படை உரிமைகள் என்று அழைக்கப்படுகின்றன. சமத்துவ உரிமை, சுதந்திர உரிமை, சுரண்டலுக்கு எதிரான உரிமை, சுதந்திர சமய உரிமை, கலாச்சார உரிமை மற்றும் கல்வி பெறும் உரிமை, சட்ட தீர்வு பெறும் உரிமை ஆகியவை இன்றியமையாத உரிமைகளாக குறிப்பிடப்பட்டுள்ளன. வழிகாட்டு நெறிமுறை: அரசுகள் சட்டம் இயற்றும் போதும் ஆட்சி செய்யும் போதும் கவனத்தில் கொள்ள வேண்டிய சில வழிகாட்டல்கள் அரசியலமைப்பு சட்டம் வழங்கியுள்ளது. அவை கட்டாயமாக நடைமுறைப்படுத்தப்பட வேண்டியவை அல்ல என்றாலும் கவனத்தில் கொள்ளப்பட வேண்டியவை. வயது வந்தோர் வாக்குரிமை: 18 வயது பூர்த்தியான இந்திய குடிமகன் ஒவ்வொருவரும் வாக்களிக்கும் உரிமையினை பெறுகிறார்கள். இந்த உரிமையை அவர்கள் பெறுவதற்கு சாதி, மதம், பாலினம், பொருளாதார அடுக்கு உட்பட எதுவும் தடையாக இருக்க முடியாது. உரிமைகளைப் போலவே ஒவ்வொரு குடிமகனுக்கும் கடமைகளும் இருக்கும். தேசிய கொடியையும் தேசிய கீதத்தையும் மதித்து நடப்பது, எல்லா குடிமக்களும் அரசியல் சட்டத்தை மதித்து பேணுவது, சுதந்திரத்திற்காக போராடிய நமது தலைவர்களை பின்பற்றி நடப்பது, நாட்டை பாதுகாப்பது, நாட்டுக்காக தேவைப்படும் போது சேவை செய்ய தயாராக இருப்பது, சாதி, மத, மொழி, இன எல்லை கடந்து அனைவரும் சகோதர மனப்பான்மையுடன் இருப்பது, நமது பழம்பெருமை மிக்க பாரம்பரியத்தை காப்பது, காடுகள், நதிகள், ஏரிகள் உள்ளிட்ட இயற்கையையும் வன விலங்குகளையும் பாதுகாப்பது, அறிவியல், மனிதாபிமானம், சீர்திருத்த உணர்வுகளை வளர்ப்பது, வன்முறையை தவிர்த்து அரசு சொத்துக்களை பாதுகாப்பது, குழந்தைகளின் பெற்றோரோ அல்லது பாதுகாவலரோ தமது குழந்தைக்கு கல்வி வாய்ப்புகளை 6 முதல் 14 வயதிற்குள் தருவது ஆகியவற்றை அரசியல் சட்டம் நமது கடமைகளாக அறிவித்துள்ளது என்று முடித்தார் சமூக அறிவியலாளர். அரசியலமைப்பு சட்ட வரைவுக் குழுவில் டாக்டர் பி.ஆர். அம்பேத்கர், என். கோபாலசாமி, கே.எம். முன்ஷி, சையது முகமது சாதுல்லா, என். மாதவராவ், டி. கிருஷ்ணமாச்சாரி, அல்லாடி கிருஷ்ணசாமி ஆகிய சட்ட வல்லுநர்கள் இடம்பெற்றிருந்தனர். அக்குழுவின் தலைவரான டாக்டர் பி.ஆர். அம்பேத்கர் நமது அரசியல் சட்டத்தை உருவாக்கிய முதன்மை சிற்பியாக கருதப்படுகிறார். நமது அரசியல் சட்டம் உருவான போது 395 உறுப்புக்கள், 22 பகுதிகள் மற்றும் 8 அட்டவணைகள் இடம்பெற்றிருந்தன. தற்போது 448 உறுப்புக்கள், 25 பகுதிகள், 12 அட்டவணைகள் இடம்பெற்றுள்ளன. இந்திய அரசியலமைப்பு சட்டம் 30/10/2021 வரை 105 முறை திருத்தப்பட்டுள்ளது. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் உண்மை பிரதிகள் ஹிந்தி மற்றும் ஆங்கிலம் நாடாளுமன்ற நூலகத்தில் ஹீலியம் வாயு நிரப்பப்பட்ட பேழையில் வைத்து பாதுகாக்கப்படுகிறது. ஸோ மொத்தமே இந்த வீடியோவுக்கு ஒரு 23 மினிட்ஸ் தான் ஆயிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதுக்குள்ளே இந்த லெசனை நம்ம முடிச்சிட்டோம். ஆனால் இதுதான் பாலிட்டியோட ஒரு பேசிக்கான லெசன். ஸோ இதை படித்து தான் நம்ம பாலிட்டி ஆரம்பிக்க முடியும். ஸோ இன்னிலேருந்து உங்களோட பாலிட்டி ப்ரிப்பரேஷனையும் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.